தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னையை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், என்ன நடந்தது, விவரங்கள்? நிச்சயமாக வணக்கம் ரவீனா. சென்னையில் இருந்து கண்டெய்னர் லாரி, அதற்கு பின்னால் ஒரு கார், அதற்கு பின்னால் ஒரு டிப்பர் லாரி என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த காரும் அதன் பின்னால் வந்த லாரியும் ஒன்றின் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். மேலும் 3 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் குறிப்பாக ஒரு 5 மாத குழந்தை பலியாகி உள்ளது என்பது முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. அதை தொடர்ந்து இந்த விபத்தில் சரவணன் மற்றும் ஐயனார் என இருவரும் பலியாகி உள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த டாரஸ் லாரியையும் அந்த கண்டெய்னர் லாரி இடையே சிக்கி கொண்ட அந்த காரையும் பிரித்து படுகாயம் அடைந்த 3 அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.